சிம்ம ராசி ஆண்கள் வந்து கொஞ்சம் மீசையெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி முரட்டு மீசை, இந்த தலை நிறையா முடி, அந்த சிங்கத்தினுடைய பிடரி மாதிரி. அதில் என்ன பியூட்டினா, அது வந்து அவங்களுடைய கம்பீர தோற்றத்துக்கு உரியதுன்னு நினப்பாங்க. அதனால அது சிம்ம ராசிக்காரங்க யாருமே திடீர்னு எடுத்தெடுப்பில் வேணும் வேணாம் அவ்வளோதான் முடிஞ்சது. அப்புறம் நம்ம கொஞ்சம் யோசித்துருக்கலாமோ, அவங்கள நல்லவங்க மாதிரி தெரியுது, நல்லவங்களோ கெட்டவங்களோ ஏன் அன்னைக்கு அப்படி பண்ணாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு மொமெண்ட்ரி டெசிஷன், மொமெண்ட்ரி ஆக்ஷன் வச்சு டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இவங்க பெரும்பாலும் சுயதொழில் செய்வாங்க. வேறு யார்கிட்டையாவது வேலை பார்க்குறதா இருந்தால் கூட முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பு இவங்க கையில் இருக்கும். இவங்க ஒரு சின்ன டீம் லீடர் அப்படி ஒரு இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அப்படி இருக்கிறாங்க, அல்லது ஒரு ஹெட் கிளார்க்காக இருக்காங்க, ஒரு மேனேஜராக இருக்காங்கன்னா கூட இவங்களுக்கு ஈக்குவலாக டக்கு கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்தால் ரொம்ப ரசித்து குடும்ப வாழ்க்கை நடக்கும். ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஒரு கேரக்டராக இருந்தால் அதையும் கூட கொஞ்சம் ஓங்கி 4 மிதித்து அப்படியே கொண்டு போவாங்க. மற்றபடி இவங்களுக்கு ஈக்குவலாக வந்து பேச வைக்க, எதிர்த்து பேச அப்படியெல்லாம் இருந்தால் அவங்க சிம்மராசி தந்தையும் சரி தாயும் சரி தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வர்றதில் ரொம்ப பிளான் பண்ணி, இந்த பிள்ளைய வந்து நான் கலெக்டர் ஆக்கி காட்டுவேன், இந்த பிள்ளைய வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக்குவேன், இல்லை இந்த பிள்ளைய வந்து நான் ஃபாரினுக்கு அனுப்புவேன், என் பிள்ளை வெள்ளை மாளிகையில் போய் மருத்துவர் ஆகணும். வணக்கம்மா. வணக்கம்மா. சிம்ம ராசியில பிறந்தவங்களுடைய குணம் என்ன மாதிரி இருக்கோ, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கோ, அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்கம்மா. சிம்ம ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க, சொகுசாக இருப்பாங்க. எங்கே இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க சொகுசாக இருப்பாங்க. அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி உண்டு. அதனால் வந்து ஒரு தலைமை பொறுப்பேற்று சின்ன வேலையோ பெரிய வேலையோ, குடும்பத்தில் கடைசி பிள்ளையாக இருந்தால் கூட அது சொல்கிறத அவங்க அப்பா, பெரியப்பா, தாத்தா எல்லாரும் கேட்குற அளவுக்கு நல்லா படித்து யோசித்து இதுதான் செய்யணும்னு சொல்லும் கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க வந்து அதுவும் தர்ம ராசி. அதனால் வந்து தர்ம நியாயங்களின் படி தான் நடப்பாங்க. அவங்களுக்கு பேராசையெல்லாம் இருக்காது. பேராசை, தவறாக நடக்கிறது, தப்பான வழிகளை தேர்ந்தெடுக்கிறது அது பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க செய்ய மாட்டாங்க. பொதுவாக வந்து சிம்ம ராசிக்காரங்க வந்து அவங்கவுங்க ஃபீல்டில் டாப்பில் இருப்பாங்க. ஆளுமை. சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்க வந்து அவங்க செய்கிற தொழிலில் வந்து ஒரு முதன்மையானவங்களா, பேசப்படக்கூடியவங்களா, புகழ் பெற்றவர்களாக இருப்பாங்க. சின்ன வேலையாகவும் இருக்கலாம், சின்ன குடும்ப தலைவியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது வந்து அந்த பிளேஸை பற்றியதோ அந்த தொழிலை பற்றியதோ இல்லை. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து எப்போவும் டாப்பாக தான் இருக்கும். ரொம்ப பொறுமையானவங்க. சிம்ம ராசிக்காரவங்க வந்து அப்படியே ஆக்ரோஷமானவங்க, அடிதடி, சண்டை சச்சரவு, போய் அடிச்சுட்டு வா, கட்டி இழுத்துட்டு வா, வெட்டி கொண்டு வா, அப்படியெல்லாம் பண்ணுற ஆட்கள் கிடையாது. அந்த ஓங்கி அடித்தா 1.5 டன்ற மாதிரி கோவம் வந்துச்சுன்னா இவங்களே அடிப்பாங்களே தவிர ஆள் வச்சு அடிக்கிற பிஸ்னஸ் எல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. இன்னொன்று, அவங்க அந்த மாதிரி ஆட்களோட சகவாசமே வச்சுக்க மாட்டாங்க. யாராவது நம்பி வந்து ஒரு தவறு பண்ணிட்டான்னு உடனே ஒரு கோபத்தில், ஒரு எமோஷனில் ஒரு அடி அடிப்பாங்களே தவிர, சும்மா வந்து டெய்லி ஒருத்தர் அவன் தப்பு பண்ண அவனை கட்டி வச்சு அடி, இவனை கட்டி வச்சு அடி, அந்த பிஸ்னஸே இருக்காது. பழி வாங்குற எண்ணம் அதெல்லாம் இருக்காது. வன்மம், சூது, வாது அதெல்லாமே இருக்காது. இவங்க ரொம்ப வெளிப்படையானவங்க. ஆனால் என்னன்னா, ரொம்ப ஒரு அப்பழுக்கற்ற உள்ளம், இந்த சூதுவாதி இல்லாத உள்ளம். ஆனால் இன்ட்ரோவர்ட்ஸ், தன்னை பற்றியோ தன்னுடைய வேலைகளை பற்றியோ யார்கிட்டையும் வந்து சொல்லிக்க மாட்டாங்க. ஆமாம், அது ஏன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தகுதிக்கு ஈக்குவலாக இங்கே யார் இருக்கா அப்படி யோசிப்பாங்க. இவன்ட்டு எதுக்கு போய் சொல்லணும். இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ஏன்னா அது சனி வீடாக போயிட்டனால இவங்களுக்கு ஹஸ்பண்ட்டை கூட யாரும் ரொம்ப சொல்லிக்கிட மாட்டாங்க, ஒய்ஃப்ட்ட கூட ரொம்ப சொல்ல மாட்டாங்க. போகிறேன் வர்றேன் அந்த இந்த மாதிரி இவ்வளோதான். ரொம்ப உக்காந்து அப்படி கூடி குழாவி டிஸ்கஸ் பண்ணி கமெண்ட் அடித்து பேசி சிரித்து அந்த வேலையெல்லாம் சிம்ம ராசிகிட்ட இருக்காது. பேசுறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்குமா. இவங்க ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க. மற்ற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா, அதாவது இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த
காசிப்பிங், பேக் பைட்டிங்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். எஜுகேஷன் இவங்களுக்கு உபயோகமாகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை ஒரு விஷயத்தை பற்றி இவங்க பார்க்காத ஒரு பார்வை, இதை இந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணோம்னா இதனுடைய உண்மை தன்மை தெரியும்னு யாராவது பேசுகிற, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிடுவாங்க. ஆமாம், நம்ம இப்படி யோசிக்கலையே அப்படின்னு. அதனால இவங்க வந்து எந்த கூட்டத்தை ரசிப்பாங்கன்னா, இவங்களுக்கு ஈக்குவலாக உட்காந்து பேசுறதுக்கான தகுதி உனக்கு இருந்தால் உட்காரு, இல்லைன்னா ரைட் போய்கிட்டே இருந்துவாங்க. ஸோ இவங்கள பார்த்தா பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக தோணாது. அது கொஞ்சம் சிடுச்சிடுன்னு இருக்கும் அப்படின்னு தான் நினைப்போம். அப்படி கிடையாது. எனக்கு ஈக்குவலாக எனக்கு ஒரு 10 விஷயம் தெரியும்னா நீ 11வது விஷயத்த சொல்லி கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதையே நீ அரைச்சமாவே அரைக்கிறதுக்கு நான் ஏன் உங்ககிட்ட உட்காந்து உன் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு டைப்பான ஆள். சிம்ம ராசி ஆண்கள் வந்து கொஞ்சம் மீசையெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி முரட்டு மீசை, இந்த தலை நிறையா முடி, அந்த சிங்கத்தினுடைய பிடரி மாதிரி. அதில் என்ன பியூட்டினா, அது வந்து அவங்களுடைய கம்பீர தோற்றத்துக்கு உரியதுன்னு நினைப்பாங்க. அதனால அது பெரிய எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ பாரதியார் வச்சுருந்தார்ல, ஏன்னா இப்போ புலவன் அப்படின்னா கவிஞன்னா ரொம்ப பாவப்பட்ட ஆளுன்னு நினைப்போம். ஆனால் அவர் ஒரு பெரிய மீசை முறுக்கிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி தன்னுடைய தகுதி பார்த்து உடை உடுத்துவாங்க. தன்னுடைய பிள்ளைகள், கணவன், தன்னுடைய மனைவி எல்லாருக்குமே ஒரு தகுதி, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். இந்த ட்ரெஸ் உடுத்துறதுல இப்படித்தான் இருக்கணும். ஒரு சாரீனா கீழே ஃபால்ஸ் வைக்கணும், இன்ஸ்கர்ட்னா அதுக்கு மேட்சாக கட்டணும், முடினா இப்படி நீட்டாக இருக்கணும். நீங்கள் ஃப்ரீ ஹேர் விடுறீங்களோ, கொண்டை போடுறீங்களோ, சடை போடுறீங்களோ, ஆனால் நீட்டாக இருக்கணும். சும்மா அப்படி ஒரு மாதிரி ஷாபியாக இருக்கக்கூடாது. மாடஸ்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்கணும். ஏழையோ பணக்காரனோ அது இல்லை, ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்கணும். யார்கிட்டையும் ஒரு ரெஸ்பெக்டபிள் டிஸ்டன்ஸில் தான் வச்சு பேசுவாங்க. ஆனால் மனசுக்குள்ள ஈவு, அன்பு, இரக்கம், பாசம் இதெல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் அவங்க வந்து தனக்கு ஈக்குவலானவங்க கிட்ட மட்டும்தான் அதை வந்து காட்டுவாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. நான் அன்புடையவன் அப்படின்னா எனக்கு ஈக்குவலாக, அதாவது இவங்க ஒரு ராஜானா இவங்க பேசுகிற ஆள் வந்து ஒரு ராணியாக இருக்கணும். இந்த மந்திரி பிரதானி மாதிரி ஆளுகிட்ட கூட கொஞ்சம் என்ன அப்படிம்பாங்க. வந்த உடனே அவங்க கேட்கும் போதே நமக்கு என்ன சொல்ல வந்தோம்ன்றதே மறந்துடும். சிம்மராசிக்காரங்க யாருமே திடீர்னு எடுத்தெடுப்பில் வேணும் வேணாம் அவ்வளோதான், முடிஞ்சது. அப்புறம் நம்ம கொஞ்சம் யோசித்துருக்கலாமோ, அவங்கள நல்லவங்க மாதிரி தெரியுதே, நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஏன் அன்னைக்கு அப்படி பண்ணாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு மொமெண்ட்ரி டெசிஷன், மொமெண்ட்ரி ஆக்ஷன் வச்சு டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து யாரும் தேவைன்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்கன்னா எல்லாரையும் நம்ம ஏதாவது ஒரு வகையில் வேணும்னு நினைப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது. கடகராசி எல்லாருக்கும் ஏதாவது தான் செய்யணும்னு நினைக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னு நினைக்காது. சிம்ம ராசிக்காரங்க நான் ஏன் உனக்கு செய்யணும், நீ யாரு, நான் யாரு, நீ யாரு, உனக்கு நான் செய்யணுமா அப்படி நினைப்பாங்க. யாரும் வேணும் வினயம்னே நினைக்க மாட்டாங்க. ஏதோ இவங்க அப்படியே ஒரு உச்சாணி கொப்பில் கோட்டை உச்சியில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. யாராக இருந்தாலும் மற்றவங்கள்லாம் இவங்களுடைய உதவியும், அன்பையும், கருணையும், தயவையும் எதிர்பார்த்து இருக்கிற மாதிரியே தான் இவங்களுடைய மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான தொழில்கள் எல்லாம் இவங்க செஞ்சா? சுயதொழில். இவங்க பெரும்பாலும் சுயதொழில் செய்வாங்க. வேற யார்கிட்டையாவது வேலை பார்க்குறதா இருந்தால் கூட முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பு இவங்க கையில் இருக்கும். இவங்க ஒரு சின்ன டீம் லீடர் அப்படி ஒரு இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அப்படி இருக்கிறாங்க, அல்லது ஒரு ஹெட் கிளார்க்காக இருக்காங்க, ஒரு மேனேஜராக இருக்காங்கன்னா கூட அங்கே வந்து இவங்க சொல்லுதான் கேட்பாங்க, முதலாளி கேட்பாங்கன்ற அளவுக்கு இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல டேர்ம்ஸ் இருக்கும். அப்படி அவங்க உருவாக்கிக்கிடுவாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. திருமண வாழ்க்கை எப்படி அமையும்? சிறப்பாக இருக்கும். இந்த சென்ஸ் வந்து இவங்களுக்கு ரிஷபராசி அப்படியெல்லாம் நல்லா இவங்களுக்கு ஈக்குவலாக டக்கு கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்தால் ரொம்ப ரசித்து குடும்ப வாழ்க்கை நடக்கும். ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஒரு கேரக்டராக இருந்தால் அதையும் கூட கொஞ்சம் ஓங்கி 4 மிதிச்சு அப்படியே கொண்டு போவாங்க. மற்றபடி இவங்களுக்கு ஈக்குவலாக வந்து பேச வைக்க, எதிர்த்து பேச அப்படியெல்லாம் இருந்தால் அவங்க நெக்ஸ்ட் மினிட்டே கிளம்பி வந்துடுவாங்க. அதை இப்போ ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், இருந்து பார்ப்போம், ஒரு 6 மாதம் பார்ப்போம் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. காலையில் தாலி கட்டிட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க.
அந்த மாதிரி அதான் நான் சொன்னேன்ல மொமெண்ட்ரி டெசிஷன் எடுக்கக்கூடியவங்கன்னு, அந்த மாதிரி. ஆனால் சிம்ம ராசி தந்தையும் சரி தாயும் சரி தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வர்றதுல ரொம்ப பிளான் பண்ணி, இந்த பிள்ளைய வந்து நான் கலெக்டர் ஆக்கி காட்டுவேன், இந்த பிள்ளைய வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக்குவேன், இல்லை இந்த பிள்ளைய வந்து நான் ஃபாரினுக்கு அனுப்புவேன், என் பிள்ளை வெள்ளை மாளிகையில் போய் மருத்துவர் ஆகணும், என் பிள்ளை ட்ரம்ப்புக்கு போய் அரசியல் ஆலோசகராக இருக்கணும், அப்படி பெரிய ஹை கோல்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அதை நோக்கி அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்தே அந்த இது யோசித்திருப்பாங்க, என் பிள்ளைய வந்து நான் இன்னதாக்குவேன் அப்படின்னு. அப்போ அந்த பிள்ளைக்கு 12-13 வயசு தான் இருக்கும். அப்போவே யோசித்திருக்கோம், நம்மளால் முடியலை, நம்ம பிள்ளைய நம்ம கலெக்டர் ஆக்கணும் அப்படின்னு நினச்சா, அது கல்யாணம் முடிக்கும் போதே மாப்பிள்ளைய அந்த மாதிரி மாப்பிள்ளை தான் பார்த்து செலக்ட் பண்ணும். அப்புறம் அந்த பிள்ளைய வந்து ஃப்ரம் டே 1 அப்படியே அந்த கரண்ட் நாலெட்ஜு, ஜென்ரல் நாலெட்ஜெல்லாம் அதுக்கு கற்றுக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அனாலிட்டிக்கு இது அப்ரோச் என்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து அப்படியே கொண்டு வந்து கலெக்டர் ஆக்கிடுவாங்க. அவங்க வந்து கூலிக்காரங்களாக கூட இருப்பாங்க, ஒரு இட்லி கடை வச்சு நடத்துவாங்கன்னு கூட வச்சுக்கோங்க, ஆனால் பிள்ளைய வந்து கலெக்டர் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. பிள்ளைகளுக்கு வந்து பெஸ்ட் பேரண்ட்னா அது சிம்ம ராசி தான். மேஷம், சிம்மம், தனுசு அந்த 3 ஃபயர் ராசியும் பெஸ்ட் பேரண்டிங், ரொம்ப பர்ஃபெக்டாக பிள்ளைகளை கொண்டு வருவாங்க, பிளான் பண்ணி நல்ல பிள்ளைகளை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒய்ஃப்னாலும் இவ்வளோ கெத்தாக இருக்கணும், நம்ம ஒய்ஃப்னா இப்படி இருக்கணும், நம்ம ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கணும், யார்கிட்டையும் போய் வலியக்கூடாது, யார்கிட்டையும் போய் சிரித்து பேசக்கூடாது, நிற்கணும் இங்கேயே, யார் பேசுகிறதுனால இங்கே வரட்டும் அப்படின்ட்டு, இன்னார் ஹஸ்பண்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படி நினைப்பாங்க, இன்னார் ஒய்ஃப்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்படி வந்து அவங்க ரொம்ப இந்த ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. அது ஏழை பணக்காரன் வித்தியாசமே கிடையாது. எங்கே சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்களோ அங்கே வந்து ஒரு இன்விசிபிள் க்ரௌன் அவங்க தலையில் இருக்கும். அதை தாங்க முடியாமல் தாங்கிக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அவங்களுடைய அந்த பொசிஷன் ஆஃப் த ஹெட் இருக்குல்ல, அதுவே வந்து ஒரு க்ரௌன் வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நீங்கள் சொல்கிறது. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிம்மா.